அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேருக்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்த அறிவு இருக்குது. ஆனால் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிற ஒரு அனுபவம் போதிய அளவில் இல்லை. எளிதாக பயப்படுறாங்க. ஏதாவது ஆண்டவர் பண்ணிடுவாரோ, காணிக்கை கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டோம், அதனால் ஏதாவது நஷ்டம் ஆகிடுமோ, இல்லை சில விஷயங்களை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இன்னும் நம்ம அதை செய்யலை, லேட் ஆகுது, அதனால் ஆண்டவர் ஏதாவது நமக்கு தண்டித்து விடுவாரோ, இல்லை கடந்து போன காலங்களில் செய்த சில காரியங்களுக்காக நமக்கு வரப்போகிற நாட்கள் ஏதாவது தண்டனை கிடைக்குமோ, இந்த மாதிரி சின்ன விஷயம் பெரிய விஷயம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பயம் இருக்குது. ஆனால் உண்மையில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு தேவனை குறித்த ஒரு பயம் இல்லை, தேவனை குறித்த ஒரு அன்பு இருக்கணும். அந்த அன்புக்குள்ளே பயம் இருக்கலாம். அதே நேரத்தில் சிலருக்கு பயப்படுகிறதான் பக்தி அனுபவமாக தெரிகிறது. கடவுளுக்கு பயப்படணுங்க, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து எல்லாம் செய்கிறேன், அந்த மாதிரி ஒரு பயத்தினுடைய பின்னணியில் நாம் ஒரு குறிப்பிட்ட விதமாக வாழ்கிறது. புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையை தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறது. ஏன்னா அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு 1 யோவான் 4:19 வாசிக்கிறோம். அன்புள்ள ஒரு தேவன் நம்மை நேசிக்கிறார். அந்த அன்பிற்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம். அதனால் அவரை குறித்த ஒரு பயம் தேவையில்லை. ஏன் இந்த பயம் வருதுன்னா, நாம் உண்மையிலே ரட்சிக்கப்படாமல் ஒரு பக்தி வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தால் இந்த பயம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று, தேவனை குறித்த ஒரு சரியான அறிவில்லாமல் இருந்தாலும் இந்த பயம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாகவே மனுஷனுக்கு கடவுளை குறித்து முதலாவது வருகிறது ஒரு பயம்தான். ஏன்னா அவர் பெரியவர், சர்வ வல்லவர், ரொம்ப சீரியஸானவர், அதனால் ஏதாவது நமக்கு எதிராக செய்கிற வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பயம்தான் மேலோங்கி இருக்கும். ஆனால் உண்மையான அன்பை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அந்த அன்பின் மத்தியில் நமக்கு பயம் இல்லை. ஏன்னா அன்புக்குட்பட்டு வாழுகிற பொழுது நாம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுவதில்லை. ஆண்டவருக்கு எதிராக எதையாவது செஞ்சிட்டோன்னா அதை குறித்து மனம் வருந்தாமல் அதிலேயே நிலைத்திருக்கிறதில்ல. அது மட்டுமல்ல, நம்ம ஆண்டவர் நேசித்து வாழ்கிறதுனால அவருக்கு பிரியமானவர்களை செய்கிறதுல கவனம் செலுத்துகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ராக் நம்ம சரியாக வச்சுட்டு இருக்கும் பொழுது நமக்கு எதுக்குங்க பயம்? ஆண்டவர் தண்டித்து விடுவாரோ, ஆண்டவர் நமக்கு ஏதாவது தீங்க அனுமதிச்சிருவாரோ, பயமே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படணும். இன்றைக்கி அநேக இடத்துல பக்தி இருக்கிற அளவிற்கு தேவனை குறித்த அறிவில்லை. அதனால் நிறைய விஷயங்கள் அவன் ஏன் செய்யலைன்னா ஒரு பயம்தான். நிறைய விஷயங்கள் ஏன் செய்கிறாங்கன்னா ஒரு பயம்தான். செய்யாமல் போனால் ஏதாவது ஆண்டவர் பண்ணிடக்கூடாது, செஞ்சிட்டால் ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை அறிந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு ஜீவிதத்தின் பின்னணியில் அவரை பிதாவாக பார்த்து வாழணும். பிதாவாக பார்த்து வாழுகிற பொழுது சில வேளை நம்மிடத்தில் குறை குற்றங்கள் தவறுகள் கூட இருக்கலாம். அதனால் உடனடியாக நம்மை தண்டித்து விடுவார், அடித்து விடுவார்கிற பயத்திற்கு போகக்கூடாது. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய தவறுகளை உணர்த்துவார், அறிய செய்வார், அவைகளை விட்டு விலகி வரும்படியாக நமக்கு தூண்டுதல் தருவார். அதுபோல் நேரங்களில் நாம் அதை உணர்ந்து நம்மை திருத்துவதற்கும் நம்மை மறுபடியும் சரி செய்வோம் ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கணும், கிருபை தேடணும். அதற்கு பதிலாக பயத்தோடே வாழக்கூடாது. ஒரு அன்புள்ள தந்தையாக அவரை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு பயப்படுத்துகின்ற ஒரு ராஜாவை போல, பயப்படுத்துகின்ற ஒரு அதிகாரி போல பார்க்கக்கூடாது. எனவே தேவ பிள்ளை என்கிற நிலைமையில் நாம் நிறைவடைகின்ற பொழுது இந்த பயத்திலிருந்து விடுதலை அடைவோம். என்றால் ரோமர் 8:10 சொல்கிறது, நாம் பயப்படுவதற்கு மறுபடியும் பயத்தின் ஆவியை பெறலை, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். எனவே தைரியத்தோடு வாழ்வோம், நம்பிக்கையோடு வாழ்வோம், தேவ அன்பை அறிந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு நம்மை நடத்துவார்.